எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைப்பில் இணைகிறார். சதீஷ்மணி, தற்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய கூடுதல் தகவல். கடந்த ஒரு வாரங்கள் முன்பாக தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் 8 பேர் கொண்ட கும்பலால இப்ப கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை காவல்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் மாற்றப்பட்ட நிலையில இந்த வழக்கு தொடர்புடைய திருவேங்கடம் என்ற ரவுடி சென்னை செங்குன்றம் பகுதியில் வைத்து என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சென்னை மாநகரில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பெரும் ஒரு பதற்றமும் ஒரு காவல்துறையிலே ஒரு பெரும் மாற்றமும் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த திருவேங்கடம் என்பவர் இந்த ரவுடி என்கவுண்டர் மூலம் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தற்போது சம்பவ இடத்துக்கு உயர் அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்தை பார்வையிட சென்றிருக்கார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏற்கனவே ஆற்காடு பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு உட்பட ஒரு 11 பேர் இந்த வழக்குல கைது செய்திருந்தாங்க. அதுலயும் முக்கியமா அந்த அருள்ங்கிறவர் தான் ஆம்ஸ்ட்ராங்க அவரோட கவனத்தை திசை திருப்பி அருவாளால வெட்டி இதுவும் உள்ளிட்டவை பல தகவல் விசாரணையில வந்தன. இந்த நிலையில தான் இந்த வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம், சட்டம் ஒழுங்கு குறித்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் ரவுடிகளை கட்டுப்படுத்துவது, அவர்களுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பது, அதே போல சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது உள்ளிட்ட 30 வகையான அந்த உத்தரவுகளை மாநில எஸ்பி அதே போல மாநிலத்தில் உள்ள கமிஷனர் ஆகியோருக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக புதுக்கோட்டையில் உள்ள ரவுடி துரைசாமி என்பவர் என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக அடுத்ததாக தற்போது சென்னையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் என்பவர் தற்போது என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய பங்கு என்ன, இவர் இதன் பின்னணியில இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இவருக்கு என்ன பின்னணி, இவர் பிடிக்க போகும்போது தப்பி ஓடும்போதுதான் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கு. எனவே இதுல ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி புன்னை பாலுக்கு வேறு எந்த விதத்துல பின்னணியில இருந்திருக்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலையில இவரோட ஈடுபாடு என்ன என்பது குறித்தெல்லாம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு அதன் பின்பாக தான் இவரை பிடிக்க சென்ற போதுதான் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது. சதீஷ்மணி, இந்த என்கவுண்டர் எப்ப நடந்துச்சு, எதுக்காக நடத்தப்பட்டிருக்கு? அதாவது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில திருவேங்கடத்துக்கு விசாரணை ஏற்கனவே அவங்கள கைது அவங்கள போலீஸ் காவல்ல எடுத்து விசாரணை பண்ணாங்க. அதுல திருவேங்கடத்துக்கு தொடர்பு இருக்கிறது தெரிய வந்தது. இந்த நிலையில தான் அவரை பிடிக்க சென்ற போதுதான் அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போதுதான் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. சதீஷ்மணி, இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த திருவேங்கடம் இதற்கு முன்பு வேற எதுவும் வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்காரா? இவருடைய குற்ற பின்னணி என்ன? அந்த குற்ற பின்னணி அதாவது இந்த தற்போது முதற்கட்ட விசாரணையில இவர் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத தெரிய வந்திருக்கு. இவர் இவர் மேல எத்தனை கொலை வழக்குகளோ அல்லது என்னென்ன வழக்குகள் இருக்கு என்பது விவரங்கள்லாம் குறித்துதான் அவரை பிடித்து விசாரணை செய்வதற்காக சென்ற போதுதான் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்துல அந்த விவரங்கள்லாம் இவர் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு, அதே போல இவர் எந்தெந்த கொலைகள்லாம் சம்பந்தப்பட்டார் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரிய வரும். என்றாலும் தற்போது அந்த இடத்துல எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் ஏற்படாதாலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அவருடைய உடலானது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்திட்டு வராங்க. சதீஷ்மணி, சென்னை மாதவரத்துல இந்த என்கவுண்டர் ஆனது நடைபெற்றிருக்கு. அங்க களத்துல போலீஸ் அதிகாரிகள் யாரேனும் உயர் அதிகாரிகள் யாரேனும் செல்லவிருக்கிறார்களா? முழு விவரங்கள். கூடுதல் ஆணையர் அதே போல இணை ஆணையர் உள்ளிட்டவர் அந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உடனடியாக அந்த உடலை அதுக்கு அடுத்ததாக செய்யக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவாங்க. உடனடியாக அரசு மருத்துவமனை கூட்டு செல்வோம். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட லோக்கல்ல உள்ள தாசில்தார் அதே போல மேஜிஸ்ட்ரேட் உள்ளிட்டவருக்கும் தகவல் அளிக்கணும். அவங்க சம்பவ இடத்துக்கு ஆய்வு பண்ணி அவங்க விசாரணை பண்ணி அவங்க ஒரு அறிக்கை அளிப்பாங்க. எனவே இது போன்ற பல இது இருக்கிறதுனால உடனடியாக சம்பவ இடத்துக்கு உயர்திகாரிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவ இடத்துல என்ன நடந்தது, எத்தனை ரவுண்டு சுடப்பட்டது, இதுல போலீசார் யார் காயம் அடைஞ்சிருக்காங்க உள்ளிட்ட விவரங்கள்லாம் இன்னும் சற்று நேரத்துல தெரிய வரும். சதீஷ்மணி, இந்த தற்போது இந்த என்கவுண்டர் நடந்திருக்க இடத்துல எந்த மாதிரியான விசாரணைகள் நடைபெறும், தடயவியல் நிபுணர்கள் எப்போது வருகை தருவார்கள், இந்த மாதிரியான தகவல்கள் எதுவும் தெரிய வந்திருக்கா?
ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு அப்படின்னா அந்த சம்பவ இடத்துக்கு வந்து தடயவியல், நீங்கள் சொன்னது போல தடயவியல் அதிகாரிகள் வருவார்கள். அதே போல அந்த லோக்கல்ல இருக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அவங்களும் சம்பவ இடத்தை பார்வையிடுவாங்க. இதன் பின்பாக வந்து அந்த எந்த பகுதி இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வருதோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து நேரடியா சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்துவாங்க. அதே போல இது எந்த காவல் நிலைய கட்டுப்பாட்டுல வருது அப்படிங்கிறது எந்த அதிகாரிகளால் நடத்தப்பட்டது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல வந்து விசாரணை நடத்துவாங்க. அதன் பின்பாக மார்ச்சுரியில வந்து விசாரணை நடத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு பலகட்ட விசாரணைகள் நடத்தி தான் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு அறிக்கையா சமைப்பாங்க. இதுதான் என்கவுண்டர் நடந்த உடனே வந்து நடவடிக்கக்கூடிய அந்த நடைமுறைகள். இது வந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த என்கவுண்டர்ல திருவேங்கடம் என்கவுண்டர்ல தொடங்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. சதீஷ்மணி, இந்த ரவுடி திருவேங்கடம் அவர் வந்து ஆயுதங்களால தாக்க முற்பட்டதா வந்து போலீசார் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அவர் ஆயுதம் எங்க இருந்து எடுத்தாரு, அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறதா? அதாவது அவரு ரவுடி கேட்டகரியில் உள்ளவர். அவரை வந்து பிடிக்க போவதான் வந்து தனிப்படை போலீசார் வந்து போகும்போதுதான் அவர் தாக்க முற்பட்டிருக்காரு. அவர் வந்து துப்பாக்கியால தாக்கினாரா அல்லது அருவாளால தாக்கினாரா என்ற விவரங்கள்லாம் வந்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். போலீசாரை வந்து தாக்குற போது வந்து தற்காப்புக்காக வந்து நடத்தப்பட்ட ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிறத வந்து போலீசார் தரப்புல நமக்கு சொல்லப்படுது. தொடர்ந்து பல விவரங்கள் வர வேண்டி இருக்கிறனால விசாரணையில வந்து அதிகாரிகள் தீவிரமா இருக்காங்க. சதீஷ்மணி, அவருடைய உடல் எப்போது அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படும்? அவருடைய உறவினர்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தியாச்சா? இப்பதான் தகவல். அதாவது இந்த தற்போது திருவேங்கடம் வந்து என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டது இப்போதான் வெளியாகிருக்கு. எனவே இதன் பின்பாக வந்து உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து வரப்படும். அங்கு பலத்த பாதுகாப்புடன் அவருக்கு அதன் பின்பாக அவர்களுடைய உறவினர்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய அனுமதியுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையெல்லாம் பிரேத பரிசோதனை உள்ளிட்டவை பல தொடங்கும் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. சென்னை மாதவரத்தில் போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் இவர் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான ஒரு அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைகிறார். சாலமன், தற்போது அந்த என்கவுண்டர் நடந்த இடத்திற்கு யார் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? தற்போதைய கள நிலவரம் என்ன? என்கவுண்டர் ஆனது அதிகாலை நேரத்தில் நடந்திருப்பதால் தற்போது இது தொடர்பான ஆய்வுகளை தற்போது உயர் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சம்பவ இடத்துல ரெக்கவரிக்காக சென்றதாக போலீசார் முதற்கட்ட தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளனர். அதாவது அவர்கள் ஆயுதங்கள் பதுக்கி வைத்ததாகவும் அங்கிருந்து தான் கொண்டு வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருப்பதாகவும் அவர்கள் வாக்குமூலத்துல அளித்ததின் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த ஆயுதங்களை ரெக்கவரி செய்யும் போது திடீரென அந்த ஆயுதங்களை எடுத்து போலீசார் தாக்க முயன்றதாகவும் அதற்காக தற்காப்புக்காக போலீசார் அவர்களை துப்பாக்கியால் சுட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான தகவல்களை இதுவரை போலீசார் தெரிவிக்கவில்லை. அதன் பின்பாகவே சிறிது நேரத்திற்கு பின்பாகவே தெரிவிப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் ஏதோ ஒரு பகுதியில அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியில அந்த பதுக்கி வைத்திருந்தாக கூறியிருப்பதால் அங்கே சென்ற போலீசார் தற்போது எங்கே இருந்து அவர் ஆயுதங்கள் எடுத்தார், எந்த வழியாக போலீசாரை தாக்க முயன்றார் என்பது தொடர்பாகவும் தற்போது உயர் அதிகாரிகள், அதாவது துணை ஆணையர் மற்றும் கூடுதல் ஆணையர் சம்பவ இடத்திற்கு சென்று இது தொடர்பாக தீவிரம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திருவேங்கடம் என்பவர் இவர் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியாக செயல்பட்டவர் என்பதும், அதாவது தொடர்ச்சியாக
ஆம்ஸ்ட்ராங்கை இவர்தான் நோட்டமிட்டு இருப்பதும், இவர்தான் வந்து இந்த ஆயுதங்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை வந்து சப்ளை செய்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதாவது தனித்தனியாக கடந்த 3 நாட்களாக 5 நாட்கள் காவலில் எடுத்து இது தற்போது வரை 3 நாட்களாக தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். எந்த இடத்துல இவர்கள் வச்சு ஸ்கெட்ச் போட்டனர், இந்த பின்புலத்துல இருப்பவர்கள் யார், அதாவது கூலிப்படையை ஏவி கொலை செய்திருப்பதாக ஒரு தரப்புல குற்றச்சாட்டுப்பட்ட வரும் நிலையில இந்த கூலிப்படையை தான் உண்மையாக ஏவி கொலை செய்தனரா, இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் உண்மையான குற்றவாளிகள் தானா என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில நடித்து காட்டவும் வந்து போலீசார் தரப்புல வந்து முயன்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த கொலையை அரங்கேற்றியது எப்படி, ஆம்ஸ்ட்ராங் வந்த போது அனைத்து 7 நபர்களும் சம்பவ இடத்திற்கு எந்த வழியாக வந்தார்கள், எப்படி முதல் வெட்டு எங்கே வெட்டினார்கள், 2ஆம் வெட்டு எங்கே வெட்டினார்கள் என்பது தொடர்பாக முழுவதுமாக நடித்து காட்டவும் தற்போது போலீசார் வந்து ஒவ்வொருவரையும் வைத்து ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த பெரம்பூர் பகுதியில வைத்து இது போன்ற சம்பவத்தை வந்து நடித்து காட்டினால் அங்கு அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மாதவரம் போன்ற அந்த வெளிப்புறம் சென்னை வெளிப்புறத்துல கொண்டு சென்று இது போன்று நடித்து காட்டவும் அவர்கள் வந்து ஏற்பாடு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இவர் வந்து இந்த ஆயுதங்கள் வைத்திருப்பதாக இவர் தெரிவித்ததால் அதனை எடுக்க சென்ற போது இந்த என்கவுண்டர் அன்று நடந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவரது உடலானது அங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில இதனை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு திருவேங்கடத்தின் உடலானது கொண்டு செல்லப்படும். அங்கு பிரேத பரிசோதனையானது மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில வந்து நடத்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பின்பாக மேஜிஸ்ட்ரேட் சம்பவ இடத்திற்கும் சென்று ஆய்வு மேற்கொள்வார்கள். இந்த எப்படி இந்த என்கவுண்டர் நடைபெற்றது, இது மனித உரிமை மீறல் ஏதேனும் உள்ளதா என்பது தொடர்பாக பல்வேறு மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த தகவலை நிகழ்த்த உள்ளனர். அதன் பின்பாக உறவினரிடம் வந்து பாடியை வந்து ஒப்படைக்க உள்ளனர். இது தொடர்பாக முழு விளக்கத்தையும் சென்னை காவல்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. சாலமன், இந்த என்கவுண்டர் நடந்தப்ப ரவுடி திருவேங்கடம் கூட அவரோட கைது செய்யப்பட்ட வேறு ஏதேனும் நபர்கள் இருந்தார்களா? இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. தற்போது தனித்தனியாகத்தான் வந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதாவது மொத்தமாக வைத்தால் ஏதேனும் அசம்பாவித சம்பவம் வந்து நிகழ வாய்ப்பு இருப்பது என்பதால் தனித்தனியாக வைத்து இந்த விசாரணையை மேற்கொண்டு அவர்களது வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகின்றனர். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு என்ன தொடர்பு இவர்களுக்கு என தனித்தனியாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இணை ஆணையர் பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகம் மற்றும் வெளிப்புற சென்னை மாநகரத்தின் வெளிப்புற காவல் நிலையங்களில் வைத்து இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. தனி இடத்திலும் வைத்து இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் என்கவுண்டர் சம்பவம் நடந்த போது தனியாகத்தான் சென்றதாகவும் தற்போது போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதாவது இவர்தான் இந்த இடத்துல ஏதோ ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் அங்கிருந்து கொண்டு சென்றுதான் இது பண்ணதாகவும் வந்து கொலை செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில இவரை தனியாகத்தான் கொண்டு சென்றதாக தற்போது வரை போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விளக்கமும் சென்னை காவல்துறை தரப்புல வெளியிட்ட பிறகுதான் உண்மையான விளக்கம் என்ன என்று தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் தப்பிச் செல்ல முயன்ற போது போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது போலீசாரை தாக்க முயற்சி செய்ததாகவும் ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.